கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாடினுடைய 50th கோல்டன் ஜூப்ளியினுடைய கவுன்சில் மீட்டிங்கினுடைய தீர்மானங்களை நாம் தமிழக அரசுக்கு வழங்கப் போகிறோம். அதை இப்போது உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். ஒவ்வொரு தீர்மானமாக நான் வாசிக்கும் போது நீங்கள் உங்களுடைய கரவோசையின் மூலம் நீங்கள் இதற்கு எங்களோடு கூட இணைகிறீர்கள் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். முதல் தீர்மானம், தமிழக சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள் தமிழக அரசு பதவி நீக்கம் செய்ததை ஜிசிசி சினாட் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் மாண்புமிகு திரு செஞ்சி KS மஸ்தான் அவர்களுக்கு தமிழக சிறுபான்மை மற்றும் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் ஜிசிசி சினாட் மற்றும் AIJMR அமைப்பில் உள்ள 50 லட்சம் பேர் மாண்புமிகு திரு செஞ்சி KS மஸ்தான் அவர்களின் தலைமையின் கீழ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு வழங்கினோம். ஆகையால் அவர்களுக்கு மீண்டும் தமிழக சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் செய்கிறோம். மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் அனைத்து கிறிஸ்துவ பிரிவுகளுக்கும் CSI மற்றும் RC கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்தில் 4 உறுப்பினர்கள் மற்றும் துணை தலைவர்கள் வழங்கப்பட்டது போல GCC சினாடுக்கும் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிறிஸ்துவ மகளிர் சங்கம் மாவட்ட ஆட்சியர் பதிவு செய்யக்கோரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் சங்கம் பொறுப்பாளர்கள் நியமனமும் மற்றும் சங்கம் அனைத்தும் செயல்பட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கரங்களை தட்டி நாம் இதற்கு நம்முடைய ஒத்துழைப்பை நாம் கொடுப்போம். ஜிசிசி சினாட் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரிகின்ற உபதேசியார் மற்றும் பணியாளர் நல வாரிய விண்ணப்பத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் சிறுபான்மை நல அலுவலர் பெற்று கிறிஸ்துவ தேவாலயத்தில் பணிபுரிகின்ற உபதேசியார் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய உறுப்பினர்கள் அட்டையை உறுப்பினர்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கரங்களை தட்டி நாம் நம்முடைய ஒத்துழைப்பை நாம் தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவ தேவாலயத்தில் பணிபுரிகின்ற உபதேசியார் மற்றும் பணியாளர் நல வாரியத்தில் அங்கத்தினர் ஆக்கப்பட்ட திருச்சபை பட்டியலில் ஜிசிசி சினாட் சேர்க்க வேண்டும். கிறிஸ்துவ தேவாலயத்தில் பணிபுரிகின்ற உபதேசியார் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஜிசிசி சினாட் பரிந்துரை செய்துள்ள பேராயர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள பேராயர்களுக்கும் வெகு சீக்கிரமாக உண்மை தன்மை அறிந்து மற்றும் உண்மை தன்மை அறிந்த மாவட்ட பேராயர்களுக்கும் மாவட்ட பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. திருச்சபை தமிழகத்தில் GCCI திருச்சபைகள் 5000 உபதேசியார்கள் மற்றும் போதகர்கள் உள்ளனர். GCCI சினாட் 5000 போதகர்களுக்கு அவசியம் தமிழக அரசு உதவித்தொகை
கொடுக்க வேண்டும். GCCA சினாட் உதவி தொகையாக ரூபாய் 3000 போதகர்களுக்கு ரூபாய் 5000 பேராயர்களுக்கு ரூபாய் 10,000 தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கரங்களை தட்டி நாம் சிறுபான்மை கிறிஸ்துவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு 10.5 தர வேண்டும். 9. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் GCCA சினாட் பேராயத்திற்கு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை கட்ட அரசு 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை மாணவர்களுக்கு வழங்கப்படுவதை நிறுத்தி கல்லூரிகளுக்கு தமிழக அரசு நேரடியாக வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 11வது தீர்மானம் GCCA சினாட் மூலமாக தமிழகம் முழுவதும் 5000 பேருக்கு தையல் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு இலவச தையல் மிஷின் கேட்டு மாவட்ட சிறுபான்மை நல வாரியத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறோம். இவர்களுக்கு உடனடியாக அதை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நாம் சேர்ந்து கரமோசை நாம் கொடுத்து இதை நிறைவேற்ற தமிழக அரசு நமக்கு ஒத்துழைப்பு தருகிறார். நன்றி ஐயா. வாழ்த்துறை வழங்கும்படியாக மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜான் சத்திக்குமார் ஐயா அவர்கள், சேர்மன் மாடரேட்டர் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியா அவர்களின் கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்போம். வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐம்பெரும் விழாவிலிருந்து 7 விழாவை மிக விமர்சனமாக நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு பிரதம பேராயர் ஃபவுண்டர் பிரசிடென்ட் டாக்டர் ஐசக்கை அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் குடும்பத்தின் மக்களுக்கும் என்னுடைய திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் நாம் யாவரும் நேசிக்கின்ற தமிழக மக்களும் அதிகமாக நேசிக்கின்ற அமைச்சர் நம்மளாக இருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்கிறேன். ஒரு கூட்டத்தில் இப்படிதான் ஒரு பேசினாராம், இதோ பாருங்கள் ஜப்பான் நாட்டை, இதோ பாருங்கள் அமெரிக்க தேசத்தை, இதோ பாருங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பேசும் பொழுது ராத்திரி நேரம் ஒரு சவுண்டு சத்தம் வந்துதான். பழைய பிரிச்சு எடுத்து ஒரு அடிச்ச ஒரு ஆள் கூட்டத்தில் அடிச்சாங்க. எல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆகிட்டுதான். என்னென்று கேட்டால், இதை பாரு அதை பாருன்ற மணியை பாரியா, சீக்கிரம் கூட்டத்தை முடியா. அப்படி யாராவது சொல்றீங்களா? நீங்க நல்ல பிள்ளைகள், அப்படி யாரும் சொல்ல மாட்டீர்கள். அதிகமாக நேரம் எடுக்க மாட்டேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான நமது அன்பு பிரதமர் பேராயர்கள் குடும்பத்தோடு இந்த நாளிலே இப்படிப்பட்டதான ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? தயவு செய்து குடும்ப அம்மா சொல்ல வேண்டாம், அம்மா கண்டிப்பா சொல்லுவாங்க. மற்றவர்கள் அமைச்சரும் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். மற்றவர்கள் யாராவது சொல்ல விருப்பப்பட்டா ஒரே ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தை சொன்னார். ஸ்பெஷல் பிரைஸ் கூட கொடுக்கணும் ஆசைப்படுறேன். என்ன அந்த அளவுக்கு இவர் இவ்வளவு பெரிய ஆளாக அமைப்பாக ஒரு பெரிய திருச்சபைகளை உருவாக்குகின்ற இறைப்பணிகள் சமூக பணிகள் செய்கின்ற ஒரு மேலோட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார். இதே கிராம பகுதியில் படித்து இதே கிராம பகுதியில் மக்களுக்கு செய்கின்ற சேவைக்கு காரணம் ஒரு வழியில் யாராவது சொல்ல முடியுமா? விடாமுயற்சி அதிகமாய் சொல்லலாம். நான் பட்ட பாடுகள் அவர்களுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தான் தெரியும்.
என்ன சொல்றீங்க? இன்றைக்கு அன்னைக்கு பேராயிரம் அவர் உடனிருந்து தோல் கொடுத்து இந்த நாளில் இந்த திருச்சபையில் அவர்கள் இருந்திருக்கிற ஊழியர்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நான் தேவனுக்கு முன்பதாக அவரை உண்மையாக வாழ்த்துகிறேன். எனக்கு முழுமையான காரணம் என்று சொன்னார், அவருடைய இன்விடேஷன் போட்டிருக்கிற அது எப்படி அவர் போட்டாரோ தெரியல, அந்த வசனத்தை I can do all things in him one who strengthens me. ஆமென். தமிழில் அந்த எல்லாத்தையும் செய்யக்கூடிய பலனை தந்திருக்க தேவனுக்கு அந்த ரகசியம், that is the divine mystery between God and Dr. Isaac. உண்மையாகவே நான் 27 வருடங்களாக அவருடைய பழகிற்கு பார்த்திருக்கிறேன். எனக்கு பெரியவர்கள் இருக்கிறீர்கள், சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், படித்தவர்கள், உறவினர்கள், பெரிய படிப்பற்ற எல்லா மக்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு சொன்னால், தேவன் மேல் வைத்திருக்கிற விடா நம்பிக்கை, விசுவாசம். இன்றைக்கு அநேகருக்கு அந்த விசுவாசம் இருக்கு சொன்னார். அவர் கடவுள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, கடுகளும் விசுவாசம் இருந்தால் மலை பெருக்கிறான்னு சொல்லி, இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை, திட நம்பிக்கை, அவருடைய எந்தசியாசம், அவருடைய விஷன், அவருடைய மிஷன், அவருடைய ட்ரீம்ஸ் அதை நிறைவேற்றிருக்கிறார். இவர்களுக்குள்ள அமைச்சர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்ன ரகசியத்தில் அதையும் நினைச்ச நான் உண்மையாக வேலையில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். யோசித்து பார்த்து சமூக பார்வையிலே என்னென்னமோ சொல்லுவார்கள். நீங்களும் அநேகர் சிந்தனை இருக்கலாம். நான் ஆவிக்குரிய ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன். நமது அந்த உருவாக்கின விசுவாசத்தின் தகப்பன் யாரு? வேதத்தில் கொடுக்கப்பட்ட தகப்பன் ஆபிரகாம். அவருக்கு முதல் பிள்ளை இஸ்மவேல் சந்ததி, நம்முடைய அமைச்சர் குடும்பம். இன்றைக்கு நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு குடும்பம் யாரு? நம்முடைய டாக்டர் ஐசக். ஆன்மீகத்துல பார்க்கும்போது ஏதோ சம்திங், ஏதோ லிங்க் இருக்குது. யோசித்து பாருங்க, அவரை குறித்து நான் பார்க்கும்போது எத்தனையோ ஒரு பார்த்திருக்கிறேன். அவர் வீட்டிற்கு அநேகர் வந்திருக்கிறார், பல இடங்கள் இருந்து. நான் ஆனஸ்டாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே அதே பிடிப்பில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துக்குள் இருக்கிற சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. Your attitude should be the same as that of Jesus Christ. அந்த கேரக்டர், அந்த குவாலிட்டிஸ், அந்த நற்குணங்கள், அந்த நற்பண்புகள், no matter what denomination you come from, denomination நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை, அதெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடணும். ஆனால் இந்த நாளிலும் கூட உண்மையாகவே நான் பார்க்கும்போது அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிந்தைகள், அந்த குணங்கள் ஐயாவிடத்தை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்களோ தெரியாது. எத்தனையோ முறை பார்ப்போம். அவருடைய இல்லத்திற்கும் அவருடைய அலுவலகத்திற்கும் என்னுடைய பேராக போயிருக்கிறோம். ஒருவரையும் புறம்பே தராதபடி மிக தாழ்மையோடு அன்போடு உபசரிக்கின்ற, யாரும் சும்மா அனுப்ப மாட்டாங்க. அவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்ல காலின் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக அவருடைய குணாதிசயங்களை பெற்றிருக்கிறார். அதுதான் நினைக்கிறேன், 2 பேருக்குள்ள ஒரு உறவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலிக்கன் திருச்சபை முழுமையாக 1928ஆம் ஆண்டு உருவாகின திருச்சபை. இன்றைக்கு இருக்கிற அனைத்து புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளுக்கும், இன்க்ளூடிங் CSI, CNI, மெத்தடிஸ்ட், லூதரன் திருச்சபையுடைய தாய் சபைதான் ஆங்கிலிக்கன் திருச்சபை. ஆனால் மைனாரிட்டியாக அப்படியே ஒதுக்கி 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 வைத்தது நிமித்தமாக அதுதான் விசேஷம். இன்றைக்கு அருமையான இந்த அமைப்பை கூட அவர்கள் கனப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துகிற நல்ல ஒரு மனிதர். கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்று சொல்லும்போது இறையில் படிப்பு பெற்றவர்கள் இன்றைக்கு அநேக கிராஜுவேஷன், ஆர்டினேஷன். இந்த விழா 2 மணி நேரம் நடத்துகிற விழா கிடையாது. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிக்கிற விழாவாக இருக்கணும். அவ்வளவு. ஆனால் அதிகம் சுருக்கமாய் இந்த நாளிலே அருமையான ஐயா அவர்கள் மிக வேகமாக கொண்டிருக்கிறார்கள். என்னை யாரும் திட்டாதீங்க, நான் வேற நாட்டிலிருந்து வரல. நானும் இதே நாட்டில், இதே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். கிராமத்திலிருந்து பிறந்த வளர்ந்தவர் தான். தகுதியில்லாத என்னையும் கூட இன்றைக்கு 57 டயசிஸ், 6 சினாடு,
சொல்லப்படுகின்ற அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே, குளோபல் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே ஐயா அவர்கள் எக்குமெனிக்கலர் ஐயா அவர்களையும் நாங்கள் எக்ஸிகியூட்டிவ் பிஷப்ஸ் கவுன்சிலை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அவரோடு இணைந்து வந்திருக்கிற அனைத்து பேராய் பெருமக்களையும் நாங்கள் வரவேற்று வைத்திருக்கிறோம். நாங்கள் யாவரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உள்ளத்திலே இந்த இல்லத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகம் உண்டானது அவருடைய வார்த்தையினால் தான். இந்த வார்த்தை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறது உணர்ந்து ஒரு விசை தலையை காண்போம். இதுதான் என்னுடைய நற்செய்தி. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே 50 விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் எங்கள் அன்பு டாக்டர் ஐசக் ஐயா அவரோடும், அம்மாவோடும், பிள்ளைகளோடும், திருச்சபை மக்களோடும், போதக பிதாக்களோடும், பேராயர்களோடும், அனைத்து இன்ஸ்டிடியூஷன் தலைவர்களும் பேராசிரியர்களும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாளிலே நீங்க ஆசீர்வதிக்கும்படியால் நீ கடந்து வந்திருக்கிறீர்களப்பா. நாங்கள் பல இடத்திலிருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு குடும்பத்தின் மக்களால் தகப்பனே அருமையான எங்கள் அமைச்சர் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இன்னும் அவர் கிடைக்க வேண்டிய எல்லா பதவிகளையும் உயர்வுகளையும் கர்த்ததாமை தந்து அநேக ஆயிரமான லட்ச மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமுள்ள கனமுள்ள பாத்திரமாய் விளங்கும்படியாய் நாங்கள் யாரும் அவர்களுக்காய் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒருவரையும் விரும்பியா செல்லாதபடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், என் உள்ளத்தில் இல்லத்தில் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியோடு அவர் கடந்து செல்கிறது. ஆசீர்வதியும் தொடர்ந்து ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதுவரையும் நம்ம ஆவலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய அமைச்சர் அவர்கள், பிரியமானவர்களே, இவ்விழாவினுடைய இன்விடேஷன் கொடுப்பதற்காக செஞ்சிக்கு நானும் என்னுடைய நண்பர் பேரர் பர்னபாஸ் ஐயா அவர்களும் சரியாக 10:30 மணிக்கு ஐயாவுடைய வீட்டை சென்றிருந்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாதாக. ஐயா அவர்கள் அன்றைய தினத்தில் சென்னையில் இருக்கிறாங்க, நாங்கள் செஞ்சிக்கு சென்றுட்டோம். இரவு 10:30 மணி. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா அவர்கள் வந்தாங்க. 11 மணி ஆகும்போது எங்களை வெறுமையா விடாதபடி 11 மணிக்கு எங்களை டைனிங் டேபிள் அமர வைத்து சாப்பிட்டு போகாம விடக்கூடாது என்று அமைச்சர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இரவிலும் எங்களுக்கு நல்ல ஒரு மட்டன் குழம்பு சாப்பாடு கொடுத்தாங்க. இது எதை காட்டுது என்றால், எங்களுக்கு மாத்திரமல்ல 24 மணி நேரமும் எந்த நேரத்திலும் ஐயாவுடைய இல்லத்திற்கு கடந்து போகிற அனைவருக்கும் உணவளித்து அன்போடு அரவணைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துகிற நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி சிறப்புரையாற்றும்படியாக எல்லா கரங்களை கட்டி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்பார்ந்து அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, நம்முடைய டாக்டர் ஐசக் ஐயா அவர்கள் தொடர்ந்து இறைபணியும் சமூக பணியும் இந்த சமுதாயத்தை அனைத்து நிலையிலும் உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், எல்லோரும் சமமானவர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட மாடலுடைய கொள்கைகளை மனதிலே உள்வாங்கிக் கொண்டு வாழுகிற காலமெல்லாம் மக்களுக்காக வாழ வேண்டும் என்று உயர்ந்த சிந்தனையோடு இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கி
சமுதாயத்தில் அடித்தளத்திலே இருக்கின்ற தாழ்த்தப்பட்டு, பிற்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, இல்லாமையிலும் கல்லாமையிலும் இருக்கின்ற மக்களை கல்வியின் மூலமாக தான் அவர்களை சமுதாயத்தில் முன்னேற்ற முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்நாளில் உழைப்பது மட்டுமல்ல, சிந்திப்பது மட்டுமல்ல, செயல்படுத்துவது மட்டுமல்ல, அனைவரையும் ஒருங்கிணைத்து அதற்கு ஆதரவு தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தொலைநோக்கு சிந்தனை எல்லோருக்கும் போய் சேரவே முடியும் என்ற அந்த உன்னதமான உணர்வோடு செயல்படுகின்ற நம்முடைய ஐயா ஐசக் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நேர காலத்தை கருதி கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற ஜான் சத்யகுமார் அவர்களே மற்றும் ஐசக் ஐயாவுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆயர்கள், போதகர்கள், சமுதாயத்தில் பற்றுள்ளவர்கள், இறை அச்சத்தோடு தன்னுடைய செயல்களை மக்கள் சேவையாக கருதி செயல்படுத்துகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நானும் நேர காலத்தை கருதி உங்களிடத்திலே 2-3 கருத்துக்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை முதலில் தெரிவிக்கின்ற நேரத்தில் இது 50 விழா என்று அழைப்பை கொடுத்து விழாவை கூடுதலாக 7 நிகழ்வுகளை இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஐசக் ஐயா அவர்களுக்கு 7 அல்ல, அவர் நினைத்தால் அது 10ஆக உயரும், 100ஆக உயரும். அதற்கு அவருடைய முயற்சிகள் தான், தன்னம்பிக்கை தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதே போல எல்லோரும் அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எண்ணம், சொல், செயல் இதில் ஒருங்கிணைத்து செயல்பட்டால் இதையெல்லாம் சாதித்து காட்ட முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே நம்முடைய சத்யகுமார் ஐயா அவர்கள் பேசும்போது ஐசக் ஐயாவுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கத்தையும் தொடர்பையும் அதை அவர் ஆய்ந்து பார்த்து அவர் வினாவை எழுப்பினார். உண்மையிலே அதற்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். காரணம், ஐசக் ஐயாவுடைய இங்கே துணைவியார், அவருடைய பிள்ளைகள் எப்படி அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அதே போல இறைவன் என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் உறுதுணையாக அன்பும் பாசமாக இருக்கிற காரணத்தினால்தான் நானும் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்வில் எல்லா நிலையிலும் கடந்து பல்வேறு சங்கடங்களை எல்லாம் கடந்து ஒரு நிலைக்கு வருவதற்கு காரணம், முதலில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்மளோடு மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் உறுதுணையாகவும் இருந்தால்தான் பல்வேறு நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் செயல்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது இறைவனுடைய அந்த அருளின் காரணமாக அந்த செயல் நடைபெறுவதற்கு இன்றைக்கு இங்கே வருகை தந்து நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கூட எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். காரணம், எல்லா நேரத்திலும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களில் ஒருவராக நாம் இருந்தால்தான் ஒட்டுமொத்த மக்கள் நம்மளை நேசிப்பார்கள். இதைதான் நாம் எங்கே எல்லா இடத்திலும் இறைவனிடத்திலே வைக்கின்ற நேரத்தில் இறைவனை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவிற்கு இறைவனும் நேசிப்பான் என்று சொல்லுகின்ற நேரத்தில் எப்படியெல்லாம் நாம் கூடுதலாக நேசிக்க வேண்டும், உண்மை தன்மையோடு இருக்க வேண்டும், உண்மை உணர்வோடு இருக்க வேண்டும், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்பேற்பட்ட நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு அந்த நற்செய்திகளை கேட்கிறோம். இங்கே பேசும்போது சொன்னார்கள்,
சிறுபான்மை மக்களுக்கு பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் நாம் செய்ததை இங்கே சுட்டி காட்டினார்கள். அதற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா புகழும் இறைவனுக்கு என்பதை போல இந்த தமிழகத்தை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை என்பதை நான் அறிவேன். ஏனென்று சொன்னால் அந்த வாய்ப்புகள் கொடுக்கும் போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்வார், தேடிய அறிவையும் கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார். நான் சிறிய வயதில் 17-18 வயதில் நான் தலைவர் கலைஞருடைய கடிதம் படித்து மனதிலே பதிய வைத்த காரணத்தினால் அன்று முதல் இன்று வரையும் 1986 முதல் இன்று வரையிலும் நான் என்னுடைய பகுதியில் தொடர்ந்து 7வது முறை அதை வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற நேரத்தில் கலைஞரை எண்ணி பார்ப்பேன். தேடிய அறிவையும் கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அதையெல்லாம் எண்ணி பார்த்து பயன்படுத்துகின்ற காலகட்டத்தில் அரசு சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு சொந்த என்னால் முடிந்த முயற்சி திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு நான் நினைப்பதை எனக்கு செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது என்னுடைய மனைவி மக்கள். அதனால்தான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கூட நான் என்னுடைய சொந்த இடத்தினை என்னுடைய பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனைகளாக வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய துணைவியாரிடத்திலே சொன்னவுடன் பிள்ளைகள் எல்லாம் அழைத்து அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒட்டுமொத்தமாக நாம் அனைவரும் அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்ட அந்த முடிவினை எடுத்தார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் வீட்டில் ஆதரவு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நல்ல நண்பர்கள் அமைய வேண்டும். நல்ல எண்ணம் உள்ளவர்கள் நம்மளை சூழ்ந்து இருக்க வேண்டும். அதனால்தான் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் என் மகனையும் என் மனைவியும் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் சென்று என் சார்பாக கலந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமை சகோதரர் அன்பு கட்டளை டாக்டர் ஐசக் ஐயா அவர்கள் அன்பு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். நான் அங்கே செல்ல வேண்டும் என்று அவருடைய அனுமதியோடு தான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்வில் கூட என்னை கனப்படுத்தி பேசியதற்கு இங்கே அழைத்து சபையை சார்ந்தவர்களுக்கும் நான் பாராட்டுதல் அல்ல, நன்றியை தெரிவித்து நான் உங்களை கனப்படுத்துவதற்காக என் வாழ்நாள் முழுதும் உங்களில் ஒருவனாக இருந்து உழைப்பேன் என்ற உறுதியை அளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் தின விழா. ஆசிரியர்களுக்கு விருது, ஆசிரியர்களுக்கு சான்றிதழ். முதலாவதாக இக்கல்லூரியில் முதல்வர், துணை முதல்வர், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் 100% இக்கல்லூரிக்கு கொடுத்து கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். கடந்த மெட்ரிகுலேஷன் தேர்வில் 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று தமிழக முதல்வரால் தமிழக கல்வித்துறை அரசால் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதற்கு துணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வியியல் கல்லூரியில் தமிழகத்தில் 250 பேரும் அட்மிஷன் செய்து 250 பேரும் தேர்ச்சி பெற்று முதலிடத்தை தமிழக ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை பாராட்டி பாராட்டு சான்றிதழும், அதனைத் தொடர்ந்து கலை அறிவியல் கல்லூரியிலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கலை அறிவியல் கல்லூரியிலும் முதல் ஆண்டிலேயே 90% தேர்ச்சியை பெற்று பல்கலைக்கழகத்தில் சிறப்பிடம் நாங்கள் பெற்றிருக்கிறோம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில். ஆகிய அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அதன்படி பேராமெடிக்கல் கல்லூரியிலே, மத்திய அரசினுடைய பேராமெடிக்கல் கல்லூரியிலே பயிற்சியை கொடுத்து இன்றைக்கு பயிற்சி பெற்று டிப்ளமா பெற்று மிகப்பெரிய மருத்துவமனைகளை நர்ஸுகளாகவும் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனாகவும் லேப் அசிஸ்டன்டாகவும் பணியேற்று சிறப்பிடம் பெற்றிருக்கார்கள். அதற்கு காரணமாக இருந்த முதல்வர், ஆசிரியர் யாவரையும் பாராட்டி இந்த ஆசிரியர் தின விழாவில் சான்றிதழும் அவர்களுக்குரிய பரிசுகளும் இப்பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள்.
V.S. Isaac Group of College. Dr. S. Allimalar Group of College, V.S. Isaac College. Education Assistant Professor. Next, Mr. Kiribagaran, please come forward. G.S. Streeter, teacher, is Assistant Professor in V.S. Isaac College of Education. Next, Kiribagaran sir. Mr. Jason sir, Manager of V.S. Isaac Group of Education. PRO M. Satyan, Mr. Rajkumar, Dr. Jacob Jagajeevan, Mrs. Chitra, Mrs. Jiva, she is the admin of Arts and Science College. Chitra is the school vice principal of matriculation. Mrs. Shiva, assistant professor, Arts and Science College. Mrs. Subita, assistant professor in Arts and Science College. Mrs. Simbarati, come forward. Staff Deepa, Sridevi, come forward. Chembarti, assistant professor of Arts and Science College. Next, Sridevi, she is the matriculation school staff. Deepa, she is the English teacher of matriculation school. English teacher of matriculation school. Now, I open the graduation ceremony.
the syndicate of Global Technological University syndicate hereby makes known that the Reverend R. Prakasam has been admitted as the Master of Theology. He having been certified duly appointed the examiners to be qualified to receive the same at the examination held in 7/6/2024. Sheila Kanaga. Ma Shailin, யாருங்க? Next. Reverend Jayasiri J. S. Glory. P. Tamilmadi. C. Kalavati. Esther Komati. Ebenezer. Before that, all the tailoring students come forward. L. Ebenezer. R. Devakumar Vinayaka. Josephine Paulraj. G. Silva. Shining. Ma, next. Gopi. Jnanamani. Alphonse. Next, Gopo. Alphonse. One. Jayasiri. Rita. Santa Kumari. சர்டிபிகேட் அவங்களால கொடுத்துருமா அவங்க வரவங்களா Varman Selvi. Sarida. வா சீக்கிரம் வா Anusuya. சரி. Christina. Jayalakshmi. Suguna. Mahalakshmi. ஆமா வா Devi. ஓகே Devi ma. Kali Selvi. மாத்திக்கலாம் Vanita. Suguna. Come. Suguna. Nandini. Pingoli. Sangeeta. Tamiyarsi. Sudha. வாமா இங்க வாமா நீங்க மா சர்டிபிகேட் மாறினா கூட மாத்தி சொல்லுமா அப்புறமா Chitra Valli Priyadarshini.
வாங்கம்மா வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. ஓகே வாங்கம்மா வாங்க 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 அடுத்து வாங்க. வந்து நேருங்க வந்து மூவ் ஆகிட்டே இருங்க. இருக்கா கிறிஸ்டி மேலவா வாங்க. அடையாளம் அப்படிச்சுட்டாங்க ஐயா. தென்சென்னை மாவட்டத்தினுடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய கிறிஸ்துவ தேவாலயத்தில் பணிபுரி உதேச மத்திய பணியாளர் நலவாரியத்துடைய சிறுபான்மை துறை ஐயா. ரைட். சரி, இந்த ப்ரோக்ராம் முடிச்சு சாப்பிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஜனகன மனதிநாயக ஜெய ஹே பாரத மாதா பிதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராठा காவிரி உச்சல வங்கா இந்து ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிரங்கா जब सुबह नामे जागे जब सुभाषिष मागे जागे नवोदय रागा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय ही எல்லாரும் அப்படியே அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருங்க. ஏரியில நடுங்க. எல்லாரும் முகத்தையும் போட்டோ காமிங்க. யாருமா அது சார்? அந்த லைட்டு கொஞ்சம் அப்படியே வச்சு அப்படியே சார் அப்படியே சார். இந்த போட்டோ பாப்பா ஐயா போட்ட சாம பத்திரமா எடுத்து கொடுங்க. வா கல்லூரி சார்பா ஸ்போர்ட்ஸ் இது இங்க என்ன நடந்தது சொல்லிடு. சொல்லுங்க பச்சை பிள்ளை வா. ஓகே இந்த இது விடு பில்லு பாருங்க. ஓகே இன்னொரு ப்ரோக்ராம் போட்டு அவங்க தமிழ் டிவி போடுங்க. நான் நினைப்ப பார்க்குறேன். நீங்க டைம் பாருங்க. அந்த பக்கம் இல்லைங்க. அந்த பக்கம் போமா. ஃப்ரண்ட்ல போ ஐயா. ஓகே போட்டு பாருங்க. தமிழன் எடுத்துரு சீக்கிரம். நன்றி நன்றி. விழுப்புரம் போய் போடு. போடு. ஐயா இதுக்கு போனோம் மீட்டிங்கு. அடுத்து மயிலம். நான் இங்கே தான் இருப்பேன். நான் எங்கே போடுவேன்? இங்கே தான் போறேன். ஓகே
ஓகே விடுங்க ஐயா, அப்படியே உங்க கூட்டத்தில் கூட விழுப்புரம், இது ஐயாவுடைய மாவட்டம். தோற்றம் ஓகே ஓகே. இப்பா அது பத்திரம் சரி போலாமே. இப்பா இன்னொரு கிஃப்ட் இப்பா நீ வாழை கேட்கணுமா? என்னங்கண்ணா? யார் கூட வந்து வாழை கேட்கா நீ